வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் அணு உலைக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து. இஸ்ரேல் ஹைபா துறைமுகம் மீது ஏமன் தாக்குதல். உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தை, பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கும் ரஷ்யா. பென்டகனின் பெயரை போர் திணைக்களம் என மாற்ற ட்ரம்ப் தீர்மானம். நேபாளத்தில் 26 சமூக ஊடகங்களுக்கு தடை. முதல் பயணத்தை முடித்த பின் சொகுசு கப்பலுக்கு ஏற்பட்ட கதி. இலங்கை தமிழர்கள் இந்தியாவில் சட்டப்பூர்வமாக தங்க இந்திய மத்திய அரசு அனுமதி. அமெரிக்கா ஜப்பான் இடையே வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ட்ரம்ப். இலங்கையில் 1000 அடி பள்ளத்தில் வீழ்ந்த பஸ் விபத்து, 15 பேர் உயிரிழப்பு. 2200 அதிகரித்த பலி எண்ணிக்கை, கொத்து கொத்தாக மீட்கப்பட்ட சடலங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். இஸ்ரேல் அணு உலைக்கு ஆபத்து உள்ளதனால் அதன் படகுப்புக்கு புதிய கட்டிடம் ஒன்றை இஸ்ரேல் நிறுவி வருகிறது. ஈரானின் அணு உலைகளை இஸ்ரேல் தாக்கினால் அதற்கு பதிலாக ஈரானும் இஸ்ரேலின் அணு உலையை தாக்கக்கூடும் என்ற பதற்றம் நிலவுவதனால் இஸ்ரேல் இப்பொழுது அதன் பாதுகாப்பை பலப்படுத்தி வருகிறது. அதனால் இப்பொழுது இஸ்ரேல் ஈரான் அதிக பதற்றத்தில் உறைந்துள்ளனர். எப்பொழுதும் எதுவும் நடக்கலாம் என்கிற நிலை காணப்படுகின்றது. இஸ்ரேல் ராணுவம் பல நாடுகள் மீது நடத்தி வரும் தாக்குதலுக்கு பதிலடியாகவே ஈரான் தாக்குதலை மேற்கொள்ள தயாராகி வருவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இம்முறை போர் ஆரம்பித்தால் இஸ்ரேல் பாராளுமன்றம் உள்ளிட்டவைகள் அதீத தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடும் என்ற நிலை காணப்படுகின்றது. எனவே இஸ்ரேல் ராணுவம் பல மாற்று நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலின் ஹைபா துறைமுகத்தை தாக்கிய ஏமன் படையின் விமான தாக்குதலில் இஸ்ரேல் அதிர்ச்சியில் உறைந்துள்ளது. ஏமன் நாட்டின் பிரதமர் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களை இஸ்ரேல் ராணுவம் தமது விமான வழி மூலமாக தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஏமனின் முக்கிய தலைகள் வீழ்த்தப்பட்டன. இதன் அதிர்ச்சியில் உறைந்திருக்கும் ஏமன் கவுதிகள் தாக்குதல் நடத்த ஆரம்பித்துள்ளனர். 6 நாடுகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய வண்ணம் உள்ளது. எனவே பாலஸ்தீன மக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் மோசமாக செல்லும் நிலையில் அந்த மக்களை காப்பாற்றும் ஆறுதல் படுத்தும் தாக்குதலை ஈரானுக்கு ஆதரவாக ஏமன் நடத்துகிறது. இதனால் இஸ்ரேல் செய்வதறியாது திணறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. அமைதி பேச்சுவார்த்தையை ரஷ்யா தொடர்ந்து தட்டி கழித்து வந்த நிலையில் உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தைகளை நடத்த தயாராக இருப்பதாக ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புடின் அறிவித்துள்ளார். அது மட்டுமின்றி உக்ரைன் பிரதிநிதிகளுக்கு முழு பாதுகாப்பு உத்தரவாதங்களையும் அளிக்க முன்வருவதாக தெரிவித்துள்ளார். 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் முயற்சித்து வருகின்றன. குறிப்பாக அமைதிக்கான நோபல் விருதை பெற விரும்பும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார். இருப்பினும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை புடின் தொடர்ந்தும் தட்டி கழித்து வருகிறார். போருக்கு பிறகு உக்ரைனுக்கு நிலம், கடல் மற்றும் வான்வெளியில் ஒரு சர்வதேச படையின் மூலமாக பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்க 26 நாடுகள் உறுதியளித்துள்ளதாகவும் பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மேக்ரான் புதன்கிழமையில் கூறிய நிலையில் தற்பொழுது புடினின் அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க பாதுகாப்புத்துறையான பென்டகனின் பெயரை போர் திணைக்களம் என மாற்றுவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார். தொடர்ந்தும் அந்நாட்டின் பாதுகாப்பு செயலாளர் பதவியை போர் செயலாளர் என மாற்ற நிறைவேற்று ஆணையிலும் அவர் கையெழுத்திட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேபாளத்தில் 26 சமூக ஊடகங்களுக்கு அந்நாட்டு அரசு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேபாளத்தில் உள்நாட்டு விதிமுறைகளின்படி பதிவு செய்ய தவறியதற்காக ஃபேஸ்புக், எக்ஸ், இன்ஸ்டா மற்றும் யூடியூப் போன்ற முக்கிய சமூக வலைத்தளங்களுக்கு அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை நேபாள தகவல் தொடர்பு மற்றும் தகவல் துறை அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் தங்கள் நிறுவனங்களை பதிவு செய்து உள்ளூர் தொடர்பு அதிகாரியை நியமிக்க வேண்டும் என பலமுறை சமூக வலைதளங்களுக்கு அரசு அறிவித்திருந்தும் இதற்கு சமூக வலைதள நிறுவனங்கள் எந்த பதிலும் அளிக்காத நிலையில் நேற்று சமூக வலைதளங்களுக்கான தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிக்டாக் மற்றும் வைபர் உள்ளிட்ட 5 சமூக வலைதளங்கள் அரசின் விதிமுறைகளை பின்பற்றி பதிவு செய்துள்ளதால் அவை தொடர்ந்து நேபாளத்தில் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 வாரங்களுக்கு முன்பு நேபாள
நேபாளத்தின் உயர் நீதிமன்றம் அனைத்து சமூக ஊடக தளங்களுக்கும் உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு அதிகாரியிடம் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் பிரபல சுற்றுலாத்தலமான ஷோங்குல்டக் கடற்கரையில் டோல்ஸ் வென்டோ என்ற சொகுசு கப்பல் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. 9 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்ட 24 மீட்டர் நீளமுள்ள கப்பல் தனது முதல் பயணத்தை மேற்கொண்ட அடுத்த 15 நிமிடங்களில் கடலில் கவிழ்ந்துள்ளது. படகில் இருந்த படகு உரிமையாளர், கேப்டன் மற்றும் 2 பணியாளர்கள் கடலில் குதித்து உயிர் தப்பியுள்ளனர். படகு கவிழ்ந்ததற்கான காரணம் தெரியவில்லை என்றும், ஒருவேளை கப்பலின் நிலைத்தன்மையில் சிக்கல் ஏற்பட்டு கப்பல் கவிழ்ந்திருக்கலாம் எனவும் கடலோர காவல்படையினர் தெரிவித்தனர். இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக தங்குவதற்கு இந்திய மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளதாக பிரதி அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்திய மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான பிரதி அமைச்சர் எல் முருகன் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவொன்றையிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நீண்ட காலமாக உள்நாட்டுப் போர் நீடித்து வந்ததால் உயிர் பிழைக்கவும் வாழ்வாதாரம் தேடியும் இலங்கை தமிழர்கள் ஆயிரக்கணக்கானோர் தமிழ்நாட்டில் அகதிகளாக தஞ்சமடைந்தனர். இவ்வாறு தமிழகத்தில் தஞ்சமடைந்தவர்கள் இலங்கை அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையால் நமது இலங்கை தமிழ் சொந்தங்கள் இனி சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. இதற்காக பிரதமர் மோடிக்கும் இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் தமிழக மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஜப்பான் இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தில் ட்ரம்ப் கையெழுத்திட்டதை அடுத்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் ஜப்பான் பொருட்களுக்கு 15% வரி விதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை அமெரிக்கா ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு துறைசார் சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து ட்ரம்ப் கூறுகையில், இது அமெரிக்கா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக உறவின் புதிய அத்தியாயம் என்று குறிப்பிட்டுள்ளார். வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கையில், இந்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து ஜப்பான் பொருட்களுக்கும் அமெரிக்கா 15% அடிப்படையில் வரி விதிக்கும். தேசிய நலன்களை அடிப்படையாக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்காவில் $550 பில்லியன் முதலீடுகளை செய்ய ஜப்பான் உறுதியளித்துள்ளது. இது அமெரிக்காவின் வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத ஒப்பந்தமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் பஸ் ஒன்று 1000 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 15 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். வெள்ளவாய பிரதான வீதியில் நேற்று இரவு இந்த விபத்து உள்ளது. தங்காலை நகரசபை பணியாளர்கள் சுற்றுலா சென்ற பஸ் ஒன்றே இவ்வாறு பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. உயிரிழந்தவர்களில் பேருந்து சாரதி மற்றும் 9 பெண்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. தங்காலை நகரசபை ஊழியர்கள் சுமார் 30 பேர் கொண்ட குழு இந்த பஸ்ஸில் பயணித்துள்ளது. பஸ் எதிரே வந்த ஜீப்புடன் மோதியதுடன் வீதி பாதுகாப்பு வேலியையும் இடித்து சென்றுள்ளது. இதில் 6 ஆண்கள், 5 பெண்கள் மற்றும் 5 சிறுவர்கள் உட்பட 18 பேர் படுகாயமடைந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலர் மிக கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை மீட்புப் பணிகளில் ஈடுபட்ட 2 பொதுமக்களும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் உயர்வடையக்கூடும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த வாரம் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட பாரிய நில அதிர்வினால் அளிக்கப்பட்ட வீடுகளில் இருந்து நூற்றுக்கணக்கான உடல்கள் தொடர்ந்து மீட்கப்பட்டு வருகின்றன. இதனால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2200க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளதாக அரசாங்க பேச்சாளர் தெரிவித்துள்ளார். 3000க்கும் அதிகமானோர் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மலைப்பகுதியில் மற்றும் தொலைதூர கிழக்கின் பல மாகாணங்களில் 6.0 ரிக்டர் அளவிலான நில அதிர்வு ஏற்பட்டது. இதன்போது பல கிராமங்கள் தரைமட்டமாகின. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் தலிபான் அரசாங்கத்திடம் அவசரகால மீட்பு முயற்சிகளுக்காக $1,00,000 மாத்திரமே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சர்வதேச உதவிகளை தலிபான் அரசாங்கம் கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.